ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஏகே பாய் கிச்சன் சார்பாக நெத்திலி மீன் குழம்பு வைப்பது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். மண்பானையில் தான் செய்யணும். மண்பானை நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் மீன் குழம்பு ருசியாகவும் இருக்கும். அதனால் நான் மண்பானையை தான் பயன்படுத்துகிறேன். நல்லெண்ணெய் நல்ல உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை தான் நான் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஜீரகம் ரெண்டையும் சேர்க்குறோம். வெந்தயம் ஜீரகத்தை சேர்த்து அது லேசாக பொரிஞ்சு வரவும் வெங்காயம் சிறு உள்ளி சேர்க்கலாம், அல்லது பெரிய உள்ளி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா நான் சேர்த்துருக்கிறது பெரிய உள்ளி தான் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா கொஞ்சம் வேக விடணும். அதுக்காண்டி நம்ம அதை கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு அதை வேக விடலாம். அது வெந்ததுக்கு பிறகு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி வத்தல் பொடி சேர்க்குறோம். வத்தல் பொடி எண்ணெயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல கலர் கொடுக்கும். இந்த வத்தல் பொடி எண்ணெயில் சேர்த்தாலே கலர் கொடுக்கும். ஏன்னா நம்ம நாட்டு வத்தல் தான் யூஸ் பண்ணுறோம். காஷ்மீரி வத்தல் பொடிலாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் நாட்டு வத்தல் தான் அரைச்சி வீட்டில் அதுக்குன்னு வச்சுருக்குறோம். அதை தான் நான் பயன்படுத்துகிறேன். தக்காளி, அதாவது 1/2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருந்தேன். 2 மிளகாய் அதையும் போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் சேர்க்கணும். அப்புறம் 1 தக்காளியும் 1 வெங்காயத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டு அதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவில் கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் கலராக அப்படி பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு தனியாக 2 ஸ்பூன் போடணும். இந்த 2 ஸ்பூன் தனியாகவும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அப்புறம் அந்த தனியாக பொடி எல்லா வாடையும் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த வத்தப்பொடி கலரு எல்லாமே அப்படி அழகான முறையில் வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம புளியை கரைச்சி வச்சுருப்போம். அதாவது ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி, அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றணும். இப்போ நம்ம புளியை ஊற்றுறோம். அந்த புளி நல்லா கொதித்து எல்லாமே கலந்து நல்லா கிளறி விட்டுறணும். அந்த பச்சை வாடை பூரம் போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தேங்காய் அதில் ஆட் பண்ணணும். இப்போ பச்சை வாடை போயிருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய், நான் அதுக்காண்டி 1/2 மூடி தேங்காயை கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 1/2 மூடி தேங்காயினுடைய பால் அதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அது நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது நம்மளே பார்த்துக்கிடணும். உப்பு நம்மளுடைய கைப்பக்குவம் தான். அதனால் உப்பை நம்மளே பார்த்து கணக்கு பண்ணி போட்டுக்கிடணும். ஏன்னா சில குடும்பங்களில் உப்பு குறைவாக சேர்ப்பாங்க. நிறைய பேருக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அதனால் அதை பார்த்து நம்மளே சேர்த்துக்கிடணும். இந்த கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் மீனை உள்ளே எப்படி இறக்கு, இப்போ மீன் போடணும். அதாவது நல்லா கொதி வந்துட்டா இப்போ மீனை நம்ம அதில், அதாவது உடையாத அளவில் மீனை புறத்தையும் அப்படி போட்டு லேசாக, அதாவது கரண்டியை ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. ஏன்னா மீன் நெத்திலி மீன் லேசான மீன், அதை நொறுங்கிடக்கூடாது. அப்படி நொறுங்காமல் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை லேசாக மேலே உள்ள அந்த மீன் பூரம் தெரியாத அளவில் அப்படியே அந்த மசாலா தண்ணிக்குள்ளே லேசாக கரண்டி வச்சு அமுக்கி விட்டுட்டா அதோட சரி. ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ மல்லி இலையை தூவி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுடலாம். அதாவது மூடி போட்டு ஆஃப் பண்ணி போட்டுடணும். ஓகே நண்பர்களே, பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.